தேங்க்யூ. மிக்க நன்றிண்ணே. அதாவது நீங்க கதாபாத்திரம் வாத்தியாரா தான் நடிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப பேசுறது கூட வாத்தியார் மாதிரி ஸ்டைல்ல பேசுறீங்கண்ணே. ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. அடுத்ததாக இந்த படத்தின் டீச்சர் அம்மா, எங்க டீம் டீச்சர் அம்மா கதாநாயகி, அவங்களை ஒரு சில வார்த்தைகள் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். எஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். We are running out of time, so I'll make it short. ஃபர்ஸ்ட் தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஐ ஹோப் யூ லிசன் திஸ் வீடியோ சம்டைம். அண்ட் லெனின் சார், அவர் டைரக்டர் கம் ஆக்டர், ஸோ ரொம்ப பேஷனேட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறது that I can portray this character the way you wanted. Thank you so much, sir. And Vinita ma'am, our producer ma'am, she's such a sweet lady. Setla ரொம்ப careful. She was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனேட் டெடிகேட்டா நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கமிங் டு our hero பிரபாகரன் சார். Thank you, Prabhakaran sir, such being a wonderful co-actor and ரொம்ப supportive, நல்லா கோஆபரேட் பண்ணிருக்காங்க. such a நல்லா and ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் a debut படம். ஆனா அந்த debut மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேஷனேட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப பேஷன்ஸா சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ டெக்னீஷியன் பத்தி கண்டிப்பா சொல்லணும். நம்ம ஹீல்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பா ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் யார் போட்ட கோடு. அண்ட் அக்டோபர் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க and show some of your love, supports and blessings towards us. And thanks to entire press, media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us and thank you so much. Nandri, vanakkam. Thank you Megali, மிக சிறப்பாக பேசுனீங்க. Thank you very much. அடுத்ததாக ஒரு குடும்பம்னா அப்பா அம்மா. மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சினிமா கொஞ்சம் புதுசு. ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை. துரையண்ணனால தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரம் 2ங்கிற படத்தை 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, நடிக்கவும் தெரியாது. இது என்னோட ப்ரொஃபஷனும் கிடையாது. நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோட ப்ரொஃபஷனலு. இது எனக்கு அது சினிமா இல்லை. இது தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோட லெனின் டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, ஒரு யதார்த்தமாக கிராமத்து கதை, நீ கிராமமா இருக்கிறதால உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு வேணாம் தலைவா, நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்லை நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணாரு. அதுக்காக வந்தா நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு. இதுல இந்த நாட்டுக்கு, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும்
கீழே இருந்து சொல்லி கொடுத்தாதான் அது மேலே கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும். இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாம இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்ம எல்லாம் சமத்துவமா ஒன்னா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு. இதை கண்டிப்பா நீங்க அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனா எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்குலாம் என்னன்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னா அது கடைசியில போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரின்னு கூட இல்லை, இந்த மாதிரி புதுசா வரவங்க, எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில கிடையாது. ஆனா இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்கு. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகரை ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறா நினைச்சுக்காதீங்க. என்னோட ஒரு இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏத்துக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்துல இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதுல நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில். இதை கண்டிப்பா நீங்க பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரு போட்ட கோடு இசை வெளியீடு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள், இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது. சுருக்கமாக பேசினால் என்னை புகழிவீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன், சொல்லித்தான் ஆக வேண்டும். மீடியா தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு அடிக்கோடிட்டு யாரு போட்ட கோடு, யாரு போட்ட கோடுங்கிறது என்னன்னா, எவன்டா பண்ணா அப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது, வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது, பாதி அரசியல் ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யார் போட்ட கோடுங்கிறது இது எவன்டா பண்ணது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு. ஆனா டைரக்டர் இங்க சொல்றாரு யாரு போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, அவர் பார்க்கிற சமூகத்துல அவருடைய வளர்ச்சியில நிறைய தீயதை பார்த்திருக்காரு. இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்க என்ன பண்றது அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டாரு. அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதுல வில்லத்தனம் என்ன, நாகரிகமற்றது என்ன, சமூக கேடு என்ன அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு. ஏற்கனவே வந்திருக்கு, யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு, சாதி மத பேதம் எல்லாம் உன்ன செஞ்ச மோசம். அதுல சாதி பதனம் கிடையாது, முதல் மரியாதை இல்லை, காதல தான் அழகா நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பாரு. இளையராஜா இசையில அந்த பாட்டு வந்திருக்கோம். நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்திருப்பார். அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பாரு, சாதிகள் எல்லையடி பாப்பா குணம் தாழ்த்தி உழைத்து சொல்லல் பாவம், கவிதையா சொல்லியிருப்பாரு. அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் சொல்லியிருப்பாரு, வேப்ப மர உச்சியில பேய் ஒண்ணு ஆடுது, அது வளர குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பாரு.
அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா வேப்பமர உச்சி நின்று பேய் இன்னும் ஆறுது சின்ன பையலே செய்து கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவரு ஆரம்பிச்சிருப்பாரு. பாரதியும் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த படத்துல பசங்களை வச்சுதான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வளர்ற வயசுல நல்ல கருத்துக்களை சொன்னா வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களா இருப்பாங்க. அதனால பசங்களே நிறைய வச்சிருக்காரு. இதுல ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்றதுக்காக ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுன்றதுக்காக தான் ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சுதான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலா அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு. படமானது பிரமாதமா வந்திருக்கு. பின்னணி இசை பிரமாதப்படுத்திருக்காங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது. இது எனக்கும் இயக்குனருக்கும் உள்ளது. ராஜபட்ல ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு கட்டத்துல என்ன பண்ண சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சிஞ்சனக்கான் சின்னக்கிளின்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஆடிவார். ஆடுறப்போ ரகசியமா ஒருத்தவங்க வந்து ஒரு காதலை சொல்லிட்டு போவாங்க, ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சோகம் என் மனசுக்குள்ள ஓடுறதுனால என்னால பேச முடியல. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. நான் இங்க வந்திருக்கேன், இதை சிறப்பிக்கணும். என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பா இருந்தேன். ரொம்ப நாளா அவருக்கு நட்பா வந்தாரு. அவருக்கு பண்ணி கொடுத்த வெற்றி பெறட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அவர் சொன்னாரு, நான் பேர் எடுத்து கொடுத்த பிறகு என்னை வந்து அவர் வந்து நான் ஒரு கவிதை ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். சும்மாதான் கொடுக்கல. நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு என்கிட்ட வருவாங்க, நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க, பாட்டை சொல்லுவாங்க. திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டா நான் கண்டுபிடிச்சிருவேன். திறமை உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுவேன், இல்லாதவங்களை அவங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் உலகம் இருக்கு, சினிமா இப்படி இருக்கு, நீ இப்படி இருக்க, உன் லைஃப் உன் கையில தான் இருக்கு. அதனால முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சா சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பண்ண பாரு. வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அந்த வகையில இவர் என்கிட்ட கதை சொன்னாரு. ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்றப்போ ஒண்ணு சொன்னாரு. சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போறாரு. எங்க தியேட்டர்ல கதவை போய் சாத்துறாரு. சாத்திட்டு அந்த தாழ்பாளையும் போடுறாரு. போட்டுட்டு சொல்றாரு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றாரு. டூயட்டு. கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. நான் உடனே சொல்றேன், கண்ணி பண்ணுவேங்கிறேன். நிறைய சொல்றாரு. கண்ணி பண்ணுவேங்கிற நிறைய சொல்றாரு. கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. அடுத்து சொல்ற, கதவை எடுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. தனநன்னானே நான் கொடுப்ப உனக்கு ஈடு அப்படின்னு முடிக்கிறேன். அப்படிதான் அந்த பாட்டு உருவாகிறப்ப நான் சொல்றேன், நல்லாவே எழுதுங்க. மேற்கொண்டு அவர் வந்தாரு. காகமோ கரைஞ்சா விருந்தவர்னு போட்டார். இளமையும் இணைஞ்சா இன்பவர்னு போட்டார். இது புதுசா இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிட்டேன். காகமும் கரைஞ்சா விருந்து வரும், இளமையும் சேர்ந்தா இன்பம் வரும். அந்த பொண்ணு சொல்லுவா, அதுக்கு மேகமும் மோதினால் மழை வரும், தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் ஒண்ணு சொல்லுவான். அதுக்கு ஆணு சொல்லுவான், உனக்கே தெரியும், நல்லாவே புரியும், எனக்கே நீதான் வகுப்படுத்த சொல்லி தரணும். இப்படியே கண்ணியா வந்துச்சு. அப்புறம் இந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு. அதுல முடிய பிறகு பாத்தீங்கன்னா, தேனிருக்கும் இடத்தை முடிச்சுக்கிறேன். தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடும் கொடுக்கட்டுமா, பாய் விரிச்சு காத்திருக்க பகலியவா பூத்திருக்க, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு, இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு, தந்தன்னானா தழுக்காஜிலுக்கா தந்தன்னானா,
திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு இந்த பாட்டு வந்துச்சு. பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா திலுக்கா திந்தன்னானா 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 திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு முடியும். அது டம்மி வேற போட்டிருந்தேன், அதை மாத்துங்கன்னு இவர் மாத்துற. இல்ல சார், அந்த தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு இருக்கு. இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகம் ஆயிருப்பான், அந்த வசீகத்துல இதை விரும்புவான், பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடும், இதே இருக்கட்டும் சார் சொன்னாரு. அப்படியே விட்டாச்சு. அப்படிதான் அந்த பாட்டு பல்லவி முழுமை அடைஞ்சது. இப்படி சில இடத்துல நாம விரும்பாத பாட்டுலாம் சூப்பர் ஹிட் ஆயிடும். ஒரு பாட்டு 2000 பாத்தீங்கன்னா, முடிச்சிட ஒரு நிமிஷத்துல, 2000 உள்ளமே உனக்குத்தான ஒரு பாட்டு. ராமராஜ சார் வந்து டைரக்டர், நல்ல உச்சத்துல இருக்காரு. 2000 இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்றேன். கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுதி சொல்லிட்டேன். எழுதி வந்துருச்சு. வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட். அந்த டூயட்ல இலக்கியத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், இலக்கியம் இங்க ஈடுபடாது சார். ஏன்னா இவர் வந்து ராமராஜன், அவருக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு. இல்ல சௌந்தர்யம், நல்லா பாருங்க, நல்லா இருக்கும்னாரு. உள்ளமே உனக்குதான் ஒரு பாட்டு. அதுல சரணத்தை சொல்றேன், பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு. ராமராஜன் வந்து சுகன்யா பத்தி சொல்றாரு, பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயில மறந்து போச்சு. அதுக்கு சுகன்யா சொல்லுது, தொட்டதும் சிகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு. ராமராஜன் சொல்றாரு, சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு. சுகன்யா சொல்லுது, என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கடந்தாச்சு. கடைசியா போடுறாரு, உனக்கும் சேர்த்துதானே நான் விட மூச்சுன்னு சந்தம்மா. உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதையில எங்கேயும் கேள்விப்பட்டிருக்குமா? அருமையான வரி. அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து எழுதியிருப்பாரு. அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாருன்னா, நான் டம்மி வேலை ஒண்ணு போட்டேன், வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடு. சார் இதை மாத்தலாம் சார். சார் இதான் என்னுடைய ரசிகர்கள் ரசிகைகள். வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நான் மாத்த நினைச்சேன், ஆனா மாத்தல அவரு. அந்த பிடிவாதம் பாத்தீங்கன்னா 2000 அந்த பாட்டு சூப்பர் ஹிட். அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாம் தான் ஆகும். எப்படி தினம் ஆச்சு, சேது படம் ரீஸ் ஆச்சு, எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு. ஆனா அது மிஞ்சி போன பாட்டு கணக்குல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போன பாட்டு இந்த பாட்டு தான் 2000. பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்டு குயிலு மறந்து போச்சு, தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு, என் ராமனே உன்னை கண்டதும் கிழக்கு வேலுக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு, உனக்கு சேர்த்துதானே நான் விடும் மூச்சு, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே, தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லங்கம் இல்லையே. சுபவிராஜ். அதுபோல இந்த பாட்டு, அதுபோல இதுல வர்ற நான் போட்டு கொடுக்குறேன். கேட்டு சொன்னாரு 3 பாட்டுன்னு சொன்னாரு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணா பண்றேன், உயிரை தவிர. ஏன்னா எனக்கு உயிர் வேணும், நிறைய பணியாற்றணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அதுக்காக சொல்றேன். 3 பாட்டுன்னு சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். வேற ஒண்ணுமே நான் பண்ணல. 3 பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். ஏற்கனவே வெற்றி இணையர் முற்போக்கான
அதை அப்புறம் சொன்னா அதுக்கு டைம் இல்லை.